இதுதான் அதிமுகவில் இன்று ஒரு மிக முக்கிய திருப்பமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அலுவலகத்திலேயே இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் அந்த மாவட்டத்தின் சார்பாக அந்த பொதுக்குழு தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நீடிப்பது குறித்தும் தீர்மானங்கள் இப்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. உள்கட்சி பூசல் காரணமாக எஸ்.டி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோருக்கு நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். நமக்குள் பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் தாவேக்காவில் போய் இணைவதோ அமைச்சர் பதவியை கேட்பதோ அது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு நீண்ட அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் புதிதாக எஸ்.டி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு 26 மாவட்ட செயலாளர்களை அந்த பதவியில் இருந்து நீக்கிவிட்டு விழுப்புரம் மற்றும் கோவை புறநகர் தெற்கு, புதுக்கோட்டை வடக்கு, ஈரோடு மாநகர், கிருஷ்ணகிரி மேற்கு, கரூருக்கு கமலக்கண்ணன், தேனி மேற்குக்கு வி.டி. நாராயணசாமி, இதே போல திருநெல்வேலி புறநகர் பகுதிக்கு கே. ராமசுப்ரமணியன் ஆகியோரை மாவட்ட செயலாளர்களாக புதிதாக நியமித்தார். இதை தொடர்ந்து திருவாரூரில் ஆர்.டி. மூர்த்தியை அங்கு மாவட்ட செயலாளராக நியமித்திருக்கிறார். ராணிப்பேட்டை கிழக்கில் லோகநாதன், ராணிப்பேட்டை மேற்கில் எழில்மலை, திருப்பத்தூரில் பசுபதி, விழுப்பூரில் ஆர். பசுபதி உள்ளிட்டவரையும், கோவை புறநகர் தெற்கில் சேமா வேலுசாமி உள்ளிட்டவரையும் இந்த மாவட்ட செயலாளர்களாக நியமித்திருக்கிறார். அந்த புதிய மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான அம்சமாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம். இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பங்கேற்று இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் உள்ள நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவினர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது, ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்படுவதா அல்லது தனித்து செயல்படுவதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை உள்ள 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் கலந்திருக்கிறார்கள். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக அவர் பல ஆண்டுகளாக இருந்தவர். இந்த முறை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் ஜெயக்குமார் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போது விழுப்புரம், கோவை புறநகர் தெற்கு மற்றும் ஈரோடு மாநகர், கிருஷ்ணகிரி, கடலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவாரூர், நாமக்கல் மற்றும் கரூர், தேனி, திருநெல்வேலி புறநகர் ஆகிய பகுதிகளுக்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளர்களோடு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையான ஆதரவு அளிப்பதாகவும் அவர் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை அந்த மாவட்ட செயலாளர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி அதை அறிவிக்க இருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக. இந்த சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நேற்று இபிஎஸ் விடுத்திருந்தார். அது குறித்தும் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து மீண்டும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் பின்னர் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் நேற்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்த பின்னர் அதற்கு பதிலாக அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காத சூழ்நிலையில் இப்போதைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என காலையில் பரபரப்பான தகவல்கள் வந்திருந்தன. எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்களோடு நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இன்னும் கலந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டத்தை ஒட்டி கூட்டம் நிறைவடையும் நேரத்தில் கலந்து கொண்டால் அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்த ஆதரவு அப்படியே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதா அல்லது அவர்களை அந்த முடிவை மாற்றி எடுப்பதற்கு இபிஎஸ் குழு நிர்பந்திப்பதா என்பது குறித்தும் இன்றைய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒன்று, பொதுக்குழு கூட்டம், அதை அறிவிக்க வேண்டியது தமிழ்மகன் உசேன். அவர் இப்போது இபிஎஸ் தலைமையிலான இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கலாமா கூடாதா என்பது குறித்தும் இன்று முடிவெடுக்கப்படவிருக்கிறது. மேலும் தாவேகா அமைச்சரவையில் விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்பது
அது எத்தகைய பாரதூரமான விளைவுகளையும் தாக்கங்களையும் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சூழ்நிலையில் இப்போது காங்கிரசுடன் இங்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணியில் அதிமுக போய் இணைவது எந்த அளவுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிவடைந்த பின்னர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தமுத்துநாதன் குழுவினர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள், இங்கு இபிஎஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிவடைந்த பின்னர் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதிமுகவின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. நிகிதா.